வடக்கு மாகாண மக்களின் கோரிக்கைகளுக்கான தீர்வுகள் விரைவாக கிடைக்க வேண்டும் என இலங்கைக்கான கனேடிய உயர்ஸ்தானிகர் இஷேபில் மார்டின் தெரிவித்திருந்த செய்தியும் நேற்று கவனத்தை பெற்றிருந்தது. வடக்கு மாகாண மக்களின் நீண்டகால கோரிக்கைகளுக்கு விரைவான தீர்வுகள் அவசியம் என்ற கனேடிய உயர்ஸ்தானிகர் இஷேபில் மார்டினின் கருத்து வடக்கின் அரசியல், சமூக மற்றும் பொருளாதார பிரச்சனைகள் மீதான சர்வதேச கவனம் தொடர்வதை வெளிப்படுத்துகின்றது. வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகனுடனான சந்திப்பில் காணி விடுவிப்பு, முஸ்லிம் மக்களின் மீள்குடியமர்வு, செம்மணி விவகாரம் மற்றும் நல்லிணக்கம் போன்ற உணர்வு பூர்வமான விடயங்கள் பேசப்பட்டுள்ளன. இவை அனைத்தும் வடக்கில் நீண்ட காலமாக தீர்வு காணப்படாமல் இருக்கும் பிரச்சனைகள். எனவே உயர்ஸ்தானிகரின் விரைவான தீர்வு குறித்த கருத்து அரசாங்கத்தின் செயற்பாடுகளை துரிதப்படுத்த வேண்டிய அவசியத்தை மறைமுகமாக சுட்டிக்காட்டுகின்றது. சந்திப்பின் மற்றொரு முக்கிய அம்சம் பொருளாதார அபிவிருத்தியாகும். வடக்கின் விவசாய உற்பத்திகளை மூலப்பொருட்களாக விற்பனை செய்வதற்கு பதிலாக பெறுமதி சேர்க்கப்பட்ட பொருட்களாக மாற்ற வேண்டும் என்ற ஆளுநரின் கோரிக்கை நடைமுறை முக்கியத்துவம் வாய்ந்தது. இதற்கு பதப்படுத்தல் நிலையங்கள், சேமிப்பு கட்டமைப்புகள், தொழில்நுட்ப வசதிகள், சந்தை தொடர்புகள் மற்றும் தனியார் முதலீடுகள் தேவைப்படுகின்றன. இவை உருவாக்கப்பட்டால் விவசாயிகளின் வருமானம் உயர்வதுடன் உள்ளூரில் புதிய வேலைவாய்ப்புகளும் ஏற்படும். வடக்கில் 3 முதலீட்டு வலயங்களை அமைக்கும் முயற்சி பற்றிய கலந்துரையாடலும் முக்கியமானது. ஆனால் முதலீட்டு வலயங்களை அறிவிப்பது மாத்திரம் போதாது. காணி ஒதுக்கீடு, உட்கட்டமைப்பு, மின்சாரம், போக்குவரத்து, நிர்வாக அனுமதிகள் மற்றும் வெளிப்படையான முதலீட்டுக் கொள்கை ஆகியவை உறுதிப்படுத்தப்பட வேண்டும். இல்லையெனில் இத்திட்டங்கள் அறிவிப்பு மட்டத்திலேயே நின்றுவிடும் அபாயம் உள்ளது. காங்கேசன்துறை துறைமுகம் மற்றும் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தின் அபிவிருத்தி வடக்கை பிராந்திய வர்த்தகம் மற்றும் சுற்றுலாவுடன் இணைக்கக்கூடிய திட்டங்களாகும். குறிப்பாக இந்தியாவுடனான போக்குவரத்து மற்றும் வர்த்தக தொடர்புகளை விரிவுபடுத்துவதன் மூலம் வடக்கு மாகாணத்தின் பொருளாதார தனிமையை குறைக்க முடியும். கனடாவில் வாழும் தமிழர்களையும் கனேடிய முதலீட்டாளர்களையும் வடக்கில் முதலீடு செய்ய ஊக்குவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை புலம்பெயர் சமூகத்தின் பொருளாதார பலத்தையும் தொழில்நுட்ப அறிவையும் பயன்படுத்தும் முயற்சியாக பார்க்கப்படுகின்றது. இருப்பினும் அரசியல் நிலைத்தன்மை, சட்ட பாதுகாப்பு, வெளிப்படையான நிர்வாகம் மற்றும் முதலீட்டுக்கான நம்பகமான சூழல் இல்லாமல் புலம்பெயர் முதலீடுகளை பெருமளவில் ஈர்ப்பது கடினமாகும். மொத்தத்தில் இந்த சந்திப்பு வடக்கின் அபிவிருத்தி, நீதி, நல்லிணக்கம் மற்றும் அரசியல் தீர்வுகள் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை என்பதை எடுத்து காட்டுகின்றது. சர்வதேச பிரதிநிதிகளுடனான கலந்துரையாடல்கள் கவனத்தை ஏற்படுத்தினாலும் அவை மக்களின் வாழ்வில் மாற்றத்தை உருவாக்க வேண்டுமெனில் கால வரையறையுடனான செயற்திட்டங்கள், நிதி ஒதுக்கீடுகள் மற்றும் அளவிடக்கூடிய முன்னேற்றங்கள் அவசியம். வாக்குறுதிகளை செயற்பாடுகளாக மாற்றுவதே இந்த சந்திப்பின் உண்மையான வெற்றியை தீர்மானிக்கும்.